2 டிஜிட். இப்போ எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் லெவல்மா. இப்போ 34 இருக்கு. 34 × 11 என்ன பண்ணலாம்? 3 4 3 4 கூட்டினா 7. ஆன்சர் ஓவர். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் 72 × 11. இப்போ 72 போட்ட எனக்கு 73 போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? போட முடியாது. ஏன்னா அது ஒரு லெவல். இப்போ 72னா 7 2 கூட்டினா 9. இது ஃபர்ஸ்ட் லெவல். சரிங்களா? இப்போ நீங்கள் தேர்வு லெவலுக்கு நானே வர்றேன். சரிங்களா? அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் பாருங்க. 78 × 11. ஸோ இப்போ வாங்க, இப்போ 2 டிஜிட் வருதா? இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யோசிக்கணும். 7 8 ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 7 8 15. 15ல் 5 சென்டரில் போட்டுட்டு 1 முன்னாடி கொட்டிக்கிட்ட போகிறோம். ஆன்சர் 858. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இப்போ 7வது கொஸ்டின் பாருங்க. 88 × 11. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணலாம்? இப்போ 8 8 ஸ்ப்ளிட் பண்ணால் கூட 8 8 எவ்வளோ? 16. 6 1 முன்னாடி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 968. ஓகேவா? சரி, இதை நமக்கு தெரியாத வரைக்கும் கூட்டணும். இப்போ எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு 2 டிஜிட்லேயே பெரிய நம்பர் எது? 99. சரிங்களா? 2 9 பெருக்கும் போது இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். பெரிய நம்பர்னா 99. 2 9 கூட்டினாலே என்ன தான் வரும்? 2 9 கூட்டினாலே 18 தான் பெரிய நம்பர். பாரம் வாங்க போகிறது 1 தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன்? 8வது கொஸ்டின் பாருங்கள். இன்னும் ஸ்பீடாக பண்ணணும். இதை 76 × 11 இருக்குது. இப்போ டேரெக்டாக நான் 6 இங்கே போட்டாச்சு. இந்த 7 8 மாற்றிட்டேன். ஏன்னா 1 தான் முன்னாடி வரும், வேறு நம்பர் வரவே வராது. ஸோ 7 6 கூட்டினா 13. அந்த 3 சென்டரில் போட்டால் போதும். ஆன்சர் ஓவர். சரிங்களா? இப்போ பாருங்கள். 98 × 11. 98 × 11. இப்போது இந்த 8 நம்ம என்ன எழுதுவோம்? கடைசி எழுதிப்போம். இந்த 9 10 மாற்றி எழுதிடுவோம். ஏன்னா கூட்டும்போது 2 டிஜிட் வரும்ல. 17க்கு 7 1078. 9வது கொஸ்டின். உங்களுக்கு புரியறதுக்காக தான் இவ்வளோ கொஸ்டின் சொல்கிறேம்மா. கொஸ்டின் நம்பர் 10. இப்போ பாருங்கள். இப்போ 89 × 11 சொல்கிறாங்க. 89 × 11. இப்போது லாஸ்ட்டு 9 அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இந்த 8 நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 8ஐயும் நான் 9 மாற்றி எழுதிடுறேன். இப்போ ஏன்னா 1 கூட்டிட்டோம். இது 2 டிஜிட் நம்பர் வரும்ல. 8 × 9 எவ்வளோ? 8 9 17. ஸோ அப்போ 7 சென்டரில். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா புரியும்.